AR ரிசர்ச் அண்ட் ரெமெடி சென்டர் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம சந்திரகிரகணத்தை பற்றி பார்க்க போகிறோம். மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று பூரம் நட்சத்திரத்தில் கேது கிறிஸ்த சந்திரகிரகணம் நிகழ உள்ளது. சந்திரகிரகணம் ஆரம்பிக்கும் நேரம் மதியம் 3 மணி 19 நிமிடங்கள், மத்தியமம் மாலை 5 மணி 3 நிமிடங்கள், சந்திரகிரகணம் முடிவடையும் நேரம் மாலை 6 மணி 47 நிமிடங்கள். இந்தியாவுக்கு இந்த சந்திரகிரகணம் முழு சந்திரகிரகணம் கிடையாது, பகுதி சந்திரகிரகணம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்கு அப்புறம் தான் சந்திர உதயம் ஏற்படுது. இந்த சந்திர உதயமானது இந்தியாவில் பல பகுதிகளில் நேர வித்தியாசம் உண்டு. குறிப்பாக சென்னைக்கு 6:17க்கு தான் சந்திர உதயம் அன்னைக்கு ஏற்படுது, மும்பையில் 6:45க்கு தான் ஏற்படுது. எனவே இந்த சந்திர உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம சந்திரகிரகணத்துக்கான புண்ணியகால பூஜைகள், மந்திர ஜபங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். கிரணதோஷ சாந்தி செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே கிரகண சாந்தி பண்ணா போதுமானது. இந்த சந்திர கிரகணம் பூர நட்சத்திரத்துல ஏற்படுது. அதனால இந்த பூர நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரம் இருக்கிறதுனால பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களும், பூரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகா நட்சத்திரமும் பூரத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம், அதாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கிரகண சாந்தி செஞ்சா போதுமானது. மற்றபடி சிம்மராசிலேருந்து 7ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குறார், அதனால அவங்க கிரகண சாந்தி செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. சிம்மத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடகராசி, அதுக்கு அடுத்த கன்னியாராசிகள் அவங்க கிரகண சாந்தி செய்யணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கிரகண சாந்தி செஞ்சா போதுமானது. இந்த சந்திரகிரகண நேரத்துல கோயிலுக்கு நடை திறந்திருக்குமா அப்படின்னா, பல கோயில்கள் நடை சாத்தி தான் வச்சிருப்பாங்க. ஆனா சில கோயில்கள் நடை திறந்திருக்கும். அது அந்தந்த கோயில் பின்பற்றக்கூடிய ஆகம விதியை பொறுத்து இருக்கு. சந்திரகிரகணத்தப்ப சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் மதியம் 1 மணிக்கு முன்பாவே சாப்பிட்டுட்டு 6:47 சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதும், அவர்கள் வீட்டை விட்டு வெளியில வராமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. பொதுவாக மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய பூஜைகள் ஜபங்களை விட இந்த சந்திரகிரகண நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகளும் மந்திர ஜபித்திலும் அதிக பலன்களை தரும். எனவே இந்த கிரகண காலத்தை பயன்படுத்தி அனைவரும் மந்திரங்கள் ஜபித்து பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.